பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. இயேசப்பா அதை எப்போதும் விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட இயேசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, குனிந்து உங்களை அவர் தூக்குவார். உதவி இல்லாமல் இருக்கிறீங்களோ, உங்களை கரத்தை பிடித்து உங்களை தூக்கி விடுகிறார். ஆமென். அழுக்கான பாவத்திலிருந்து உங்களை தூக்கி விடுகிறார். வியாதியின் பிடியிலிருந்து உங்களை தூக்கி விடுகிறார். ஆமென். கஷ்டத்திலிருந்து உங்களை தூக்கி விடுகிறார். சில நேரம் நம்ம யாராவது அடிபட்டு கீழே விழும்போது பக்கத்தில் அவங்களை தூக்கி விடுவாங்க. ஆமென். அதே போல ஆண்டவர் உங்களை தூக்கி விடுகிறார். இந்த மாதத்தில், இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை உதவி இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கும் போது ஆண்டவர் உங்களை தூக்கி விடுகிறார். அதான் வசனம் சொல்லுது, விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். ஆமென். உங்களை அவர் தூக்கி விடுகிறார். நல்ல தகப்பன் உங்களை தூக்கி விடுகிறார். இது ஏசப்பாவால முடியும். விழுந்து போயிட்டேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களோ, நான் விழுந்துட்டேன் பிரதர், பாவத்தில் விழுந்துட்டேன், இந்த வியாதியில் விழுந்துட்டேன், இந்த கடன் பிரச்சனையில் விழுந்துட்டேன், மதி இல்லாமல் நான் சில காரியங்களை நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி கலங்குறீங்களோ, ஆமென், கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறார். இன்னைக்கு ஏசப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. ஏசப்பா அந்த பாவ பிடியிலிருந்து உங்களை தூக்கி விடுகிறார். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை தூக்கி விடுகிறார். நீங்கள் அழியாதபடி, நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் சில பேரை தூக்கி விடுகிறார். இந்த வார்த்தையை நம்புங்க. குனிந்து உங்களை தூக்குகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். God bless you.